ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணுறது தான். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட்டையோ, ஒரு இமேஜு, ஒரு லேயர், ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸே பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த செலக்ட் மெனு வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இந்த இமேஜை மட்டும் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, லேயரில் இந்த ஸ்மால் ஐகான் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, செலக்ட் பிக்சல் கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த இமேஜ் மட்டும் செலக்ட் ஆகும். ஓகேங்களா? கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டீசெலக்ட் ஆகிடும். இப்போ எனக்கு இந்த ஹோல் கேன்வாஸே வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா மொத்த கேன்வாஸுமே செலக்ட் ஆகிடும். இதுக்குள்ளார இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகிடும். இந்த மொத்தமாக நீங்கள் செலக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த பேட்டர்ன் மேக்கிங்க்குலாம் வந்து இந்த ஃபேஷன் டிசைனிங் பேட்டர்ன் மேக்கிங்லாம் வந்து இந்த கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு பேட்டர்ன் மேக்கிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் இது யூஸ் ஆகுது கண்ட்ரோல் ஏ. டீசெலக்ட்ன்றது வந்து செலக்ட் ஆனதை டீசெலக்ட் பண்ணுறது. அகைன் ரீசெலக்ட்ன்றது இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருந்த செலெக்ஷனை வந்து உங்களுக்கு காட்டும். இதுக்கு முன்னாடி நான் இந்த செலெக்ஷன் பண்ணியிருந்தேன். அதனால எனக்கு இந்த இது காமிக்குது. ஓகேங்களா? இன்வெர்ஸ்ன்றது வந்து என்னன்னா, இப்போ இதை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்டில் போயிட்டு இன்வெர்ஸ் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இந்த இமேஜை விட்டுட்டு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா செலக்ட் பண்ணியிருக்கு. இன்வெர்ஸை செலக்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? தென் செலக்டில் போயிட்டு இப்போ ஆல் லேயர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே 2 லேயருமே என்ன ஆச்சு அப்படின்னா செலக்ட் ஆகிருக்கு. அகைன் டீசெலக்ட் லேயர் கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த லேயர்ஸ் கொண்டு வந்து 2 லேயருமே டீசெலக்ட் ஆகிடுச்சு. தென் ஃபைன் லேயர் அப்படின்னா, நீங்கள் இந்த லேயர் நீங்கள் நிறைய லேயர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த பேரோட ஸ்டார்டிங் லெட்டர் வச்சு சர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த லேயர் வந்து எனக்கு வந்து காட்டுது. ஓகேங்களா? தென் அகைன் ஐசோலேட் லேயர் அப்படின்றது என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு லேயரில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு லேயர் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய லேயர்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு செலக்டில் போயிட்டு ஐசோலேட் லேயர் கொடுக்கும்போது இந்த லேயர்ஸ் எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணாத லேயர்ஸ் எல்லாமே ஹைட் ஆகிடும். ஒர்க் பண்ணக்கூடிய லேயர்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். ஓகேங்களா? அது நீங்கன்னா சேஞ்சஸ் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஐசோலேட்டட் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா போயிடும். தென் வந்து கலர் ரேஞ்சுன்றது என்னென்னா, உங்களுக்கு எந்த கலரை நீங்கள் பிக் பண்ணுறீங்களோ அந்த கலருக்கு நீங்கள் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிடலாம். இதை டீசெலக்ட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு செலக்டில் போயிட்டு கலர் ரேஞ்ச் கொடுக்குறேன். இப்போ இந்த க்ரீன் கலர் வந்து நான் வந்து இந்த கலரோட இது வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த க்ரீன் கலர்லாம் என்ன ஆகிடும்னா செலக்ட் ஆகிடும். இப்போ இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கர்வ்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்ருக்கும். தென் அகைன் செலக்டில் போயிட்டு ஃபோக்கஸ் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா ஒயிட்டு, பிளாக்கு, ஓவர்லே அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நீங்கள் வந்து சப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், ஒயிட் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்கை இருக்கிற இடம் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வரும். எது வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தென் செலக்டில் போயிட்டு ஸ்கை கொடுங்க. இந்த இமேஜில் ஸ்கை இருக்கிற இடம் மட்டும்தான் ஆகும்னா செலெக்ஷன் ஆகும். நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? தென் வந்து மாடிஃபை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இப்போ கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்க. செலக்டில் போயிட்டு மாடிஃபை கொடுத்துட்டு இப்போ ஃபெதர் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுங்களேன். 200 கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபெதர் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? இதேமாரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துக்கலாம். மாடிஃபைல நீங்கள் பார்டர், ஸ்மூத்னஸ் வேணும்னா ஸ்மூத்னஸ்ஸு எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இல்லை கான்ட்ராக்ட்ஸ் அதிகமாக வைக்கணும். இது எல்லாத்துக்குமே நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். க்ரோன்றது வந்து நீங்கள் செலக்ட் பண்ண ஏரியாவை
பக்கத்துல இருக்கிற பிக்சல்ஸ், கலர்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, எக்ஸ்பேண்ட் பண்ணும். இங்க பாருங்க. செலக்ட்ல போயிட்டு கலர் ரேஞ்சில நான் இந்த கலர் குடுக்குறேன். ஓகே குடுக்குறேன். இப்ப செலக்ட் ஆகுதுங்களா? இப்போ நான் வந்து ப்ரோ குடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸ்பேண்ட் ஆகும். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற கலர்ஸ்லாம் என்ன பண்ணும், சிமிலரா இருக்கிற கலர்ஸ வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? அகைன் செலக்ட்ல போயிட்டு சிமிலர் குடுக்கும்போது அதே சேம் ப்ராசஸ் தான். அது எக்ஸ்பேண்ட் ஆகும். இது பக்கத்துல இருக்கிற கலர வந்து செலக்ட் பண்ணிக்கும். தென் செலக்ட்ல போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ஷன் அப்படின்னு குடுக்குறேன்னு வச்சுக்கங்களேன். நீங்க செலக்ட் பண்ணது மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இந்த மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம நீங்க மினிமைஸ், மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். தென் இங்க செலக்ட்ல போயிட்டு சப்ஜெக்ட் குடுக்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்ப இந்த பேக்கிரவுண்ட் விட்டுட்டு இந்த இமேஜ் மட்டும் என்ன ஆகும்னா செலக்ட் ஆகும். பேக்கிரவுண்ட் லேயரும் இருக்கும். பிளஸ் வந்து இந்த சப்ஜெக்ட் மட்டும் தனியா கட் ஆகும். ஓகேங்களா? இப்ப இந்த இமேஜ் மட்டும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கட் ஆயிடுச்சு. அகைன் பேக்கிரவுண்ட நம்ம ரிமூவ் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ வந்து செலக்ட் அண்ட் மாஸ்க் குடுங்க. இப்போ புது விண்டோ ஒண்ணு ஓப்பன் ஆகும். இப்ப இந்த ஏர வந்து நீங்க ரீஃபைன் ஏர் குடுத்துருங்க. அப்பதான் அந்த பேக்கிரவுண்ட் கலருக்கும் அந்த ஏர் என்ன ஆகும் அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா கட் எடுத்து குடுக்கும் நமக்கு. தென் இங்க ரைட் சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே இன்பில்டா கரெக்ட்டா தான் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா ஸ்மூத்னஸ், ஃபெதர், கான்ட்ராஸ்ட்லாம் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நீங்க எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இந்த டீகாண்டிமினேட் மட்டும் நீங்க குடுங்க. டீகாண்டிமினேட்னா என்ன அப்படின்னா, அந்த ஏர் பக்கத்துல பேக்கிரவுண்ட் கலர் இருக்கு பார்த்தீங்களா, சின்ன சின்னதா ஒட்டியிருக்கும். அது வேணான்றதுக்காக தான் டீகாண்டிமினேட் குடுக்குறேன். தென் ஓகே குடுக்குறேன். ஓகே குடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு இந்த ஷேப் மட்டும், இந்த லேயர் மட்டும் எனக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? எடிட் குயிக் மாஸ்க் அப்படின்னா என்னன்னா, எடிட் குயிக் மாஸ்க் குடுக்குறேன். எனக்கு இங்க பாருங்க ரெட் கலர்ல வந்திருக்கு. இந்த பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கங்க. இப்போ பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ப்ரஷ்ஷோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு, இந்த ஸ்கைய மட்டும் நான் என்ன பண்றேன்னா, பிரஷ் பண்றேன். நான் என்ன பிரஷ் பண்றேனோ, அது மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா, செலக்ஷன் ஆகும். இங்க பாருங்க அகைன் செலக்ட்ல போயிட்டு, எடிட் இன் குயிக் மாஸ்க் குடுக்கும்போது எனக்கு இது மட்டும் செலக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதாவது இத தவிர மத்ததெல்லாம் செலக்ட் ஆயிடுது. எனக்கு ஸ்கை மட்டும் தான் வேணும் அப்படின்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ குடுக்கும்போது இன்வெர்ஸ் ஆகும். எனக்கு இந்த ஸ்கை மட்டும் செலக்ஷன் ஆயிருக்கு. இப்போ போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அட்ஜஸ்ட்மென்ட்ல போயிட்டு கர்வோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கையோட கலரும் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? பிரஷ் மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, கலர் கிரேடிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் சேவ் செலக்ஷன் இருக்கு இல்லைங்களா? நீங்க செலக்ட் பண்ணத சேவ் பண்ணிக்கலாம். அது சேனல்ல சேவ் ஆகும். இப்ப நான் வந்து டிசைன்னு சொல்லிட்டு சேவ் பண்றேன். இங்க சேனல்ல போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க இருக்கும் பாருங்க. அதாவது இந்த செலக்ஷன் வந்து உங்களுக்கு அடிக்கடி யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்க இத சேவ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இத நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? தென் செலக்ட்ல போயிட்டு லோட் செலக்ஷன்ன்றது வந்து நீங்க சேவ் பண்ண செலக்ஷன நீங்க எடுக்கிறது. நீங்க இங்க சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு காமிக்கும். ஓகே குடுத்தீங்க அப்படின்னா, அந்த செலக்ஷன் வந்து இங்க வரும். ஓகேங்களா? இதுதான் செலக்ட் பண்ணணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்